காலகட்டத்துல இந்த மூட் ஸ்விங்ஸ் தவிர்க்க முடியாத ஒன்னாதான் இருக்கு. ஜெண்டர் டிஃபரன்ஸ் இல்லாம எல்லாருக்குமே மூட் ஸ்விங்ஸ் வருது. இந்த மூட் ஸ்விங்ஸ் எதனால வருது, இதை எப்படி கட்டுப்படுத்தலாம், இதை சொல்றதுக்காக தான் இயற்கை மருத்துவர் டாக்டர் தீபா வந்திருக்காங்க. வாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு 40 இயர்ஸ் தாண்டினதுக்கு அப்புறமா நம்ம பெண்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ், அதனால் வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா மூட் ஸ்விங்கு. ஃபஸ்ட்டு நமக்கு இது மூட் ஸ்விங்னா என்னன்னே தெரியாமல் பல வீட்டில் இது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. ஃபிசிக்கலாகவும் சரி, மென்டலாகவும் சரி, ஆண் பெண் 2 பேருக்குமே இது ஒரு காமனான விஷயம். நம்ம 40 வயசு தாண்டும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் ரீதியாக நமக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே குறையவோ இல்லை அதிகரிக்கவோ அந்த மாதிரி ஒரு இம்பேலன்சஸ் வரும்போது நமக்கு ஒரு மென்டல் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுது, ஒரு சோர்வு ஏற்படுது. எவ்வளோதான் நம்ம மோட்டிவேட் பண்ணி நம்ம பாடியை புஷ் பண்ணால் கூட நமக்கு தெரியாத ஒரு விதமான ஒரு இரிட்டேஷன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம எதுக்கு குழந்தைங்க கிட்ட கத்துறோம், ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நம்ம எப்போ பார்த்தாலும் சிடுன்னு இட்டுட்டே இருப்போம். அதே நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தூக்கம் வர்றது பார்த்தீங்கன்னாக்கா பாடி எவ்வளோ டயர்டாக இருக்கும், ஆனால் ஒரு டீப் ஸ்லீப் இல்லாமல் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸான மைண்ட் இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் பயங்கர ஜாலியாக ஒரு மாதிரி லைட்டடான ஃபீலில் இருப்போம். ஆனால் திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியாது, அப்படியே உல்டாவாக நமக்கு ஒரு இன்னொரு ஆப்போசிட் ரியாக்ஷன்னா இமீடியட்டாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எமோஷ்னல் இம்பேலன்சஸை தான் மூட் ஸ்விங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி மூட் ஸ்விங் வர்றதுக்கான காரணம் என்ன, இந்த 40 வயசுக்கு மேலே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம் பெண்களுக்கு குறிப்பாக அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரானோடைய லெவல் மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா நமக்கான அந்த பீரியட்ஸ் சுழற்சி சரியாக, மாதவிடாய் சுழற்சி சரியாக இருக்கும். அதுலேயும் இந்த மெனோபாஸ், ஒரு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 50 வயசுக்கு தான் நமக்கு மெனோபாஸே இருந்துச்சு. இப்போல்லாம் ரொம்ப காமனாக 40 வயசுலேயே நமக்கு அந்த மெனோபாஸ் அப்படின்றத நம்ம அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் அவங்களுக்கு அந்த சுழற்சியோடைய இது டிலே ஆகிட்டே வரும்போது ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால தான் இது நடக்கக்கூடியது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த மாதிரி எமோஷ்னல் இம்பேலன்சஸையும் அதிகமாகவே கொடுக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிறதுக்கு, இந்த ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய 4 ஹார்மோன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, செரோட்டனின், டோபமைன், ஆக்சிடோசின், என்டார்ஃபின். இந்த 4மே ஹாப்பி ஹார்மோன்ஸ். இந்த 4 ஹார்மோன்ஸோடைய லெவல் கம்மியாகிட்டே வருது அப்படின்னா இந்த ஹார்மோன்ஸோடைய லெவல் ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். இதை 4த்தையும் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? இதை இன்க்ரீஸ் பண்ணாலே மூட் ஸ்விங்கை ஈஸியாக நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு செரோட்டனினை நேச்சுரலாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சூரிய வெளிச்சம். நம்ம டெய்லி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம சூரிய வெளிச்சத்தில் எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு உடலுக்கு தேவையான செரோட்டனின் லெவல் ஜாஸ்தி ஆகும். அடுத்த ஹார்மோன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடோசின். இந்த ஆக்சிடோசின் நம்மளுடைய இயற்கை மருத்துவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மசாஜ் சிகிச்சை மூலயமா நமக்கு இந்த ஹார்மோனை அதிகரித்து கொடுக்கும். அதுலேயும் நம்ம சில அரோமா ஆயில்ஸ், எக்ஸாம்பிள் லாவெண்டர் ஆயில், டீ ட்ரீ ஆயில், தைம் ஆயில், ரோஸ்மேரி ஆயில், இது எல்லாமே நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைச்சி நம்மளை ஹாப்பியாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அரோமா ஆயில்ஸை யூஸ் பண்ணி நம்ம வயிறு பகுதியிலையும் நம்மளுடைய முதுகு பகுதி, குறிப்பாக தண்டு வளத்தில் நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கறதுனால, ஹெட் மசாஜ் எல்லாம் கொடுக்கறதுனால நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா ரிலீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. முக்கியமான ஹார்மோன் என்னன்னு கேட்டிங்கன்னா என்டார்ஃபின். இந்த என்டார்ஃபின்ன்றது ஒரு ஹாப்பி ஹார்மோன் மட்டும் இல்லை, இது பெயின் ரிலீவிங் ஹார்மோனும் கூட. நம்ம உடலில் வலிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த வலியை நீக்கி நம்ம உடலை முழுமையாக தளர்த்துறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஹார்மோன் என்டார்ஃபின் ஈவன் நம்ம அக்கு ப்ரெஷர் மூலயமாவும் அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி, இப்போது சில நேரத்தில் ஹார்மோன் அப்படின்னு வரும்போது இது ஒரு கம்பைண்டாக வரக்கூடியது. அந்த மூட் ஸ்விங்ஸ் பார்த்திங்கனாக்கா நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இருக்கக்கூடியது. ஸோ அதில் நம்ம இந்த என்டார்ஃபின் ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜ், அக்கு பங்க்சர், அக்கு ப்ரெஷர், இந்த ரேக்கி இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது அவங்க உடலில் இயற்கையான பெயின் ரிலீவிங் ஹார்மோனை நம்ம அதிகரித்து கொடுக்குறோம். ஸோ அது மூலயமா நம்மளுடைய மன அழுத்தமும் குறையுது. அதே நேரத்தில் அவங்களுக்கான அந்த ஒரு
இதுவும் வந்து மூட் ஸ்விங்ஸும் கரெக்ட் ஆகுது. 4வது ஹார்மோன் என்னன்னு கேட்டிங்கன்னா டோப்பமைன். இந்த டோப்பமைனே வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நம்ம டோப்பமைன் ஸ்ட்ரெஸ்ஸே கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ மொபைலில் இந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப நேரம் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வைங்க. அப்போது நம்ம பாடியில் அந்த டோப்பமைன்ற ஹார்மோன் இமீடியட்டாக சுரக்குது. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து இது ஒரு ப்ளஷர் அப்படின்றத ஃபீல் பண்ணி இமீடியட்டாக அது சுரக்குது. ஸோ அது ஒரு ரியல் ஹாப்பினஸ் இல்லாமல் நமக்கு வந்து ரொம்ப நேரம் நம்ம டைம் அதில் இருக்கிறதுனால அது எக்ஸாஸ்டே ஆகிடுது. அப்போ நேச்சுரலான டோப்பமைன் செக்ரீஷனை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம யோகாவில் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவன் நம்மளுடைய பிரெயினோடைய இந்த கொக்னேட்டிவ் ஃபங்க்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனை வரப்போகிற நாட்களில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.